நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பாக மேலும் 2 புதிய வழக்குகளை சிபிஐ பதிவு செய்துள்ளது. கடந்த 1993 முதல் 2005ஆம் ஆண்டு வரை நிலக்கரி சுரங்கங்களை வெவ்வேறு மத்திய அரசுகள் ஒதுக்கீடு செய்ததில் நடந்த ஊழல்கள் குறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த ஊழல் தொடர்பாக புதனன்று மேலும் 2 வழக்குகளை சிபிஐ பதிவு செய்துள்ளது. PLA இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், கேஸ்ட்ரான் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகிய 2 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்த கையோடு மும்பை, கொல்கத்தா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தன்பாத், மத்திய பிரதேசத்தில் உள்ள நர்சிம்பூர் போன்ற நகரங்களில் 2 நிறுவனங்களின் அலுவலகங்கள், உயரதிகாரிகளின் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் குழு அதிரடி சோதனைகளை மேற்கொண்டது. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி காலத்தில் மேற்கொண்ட 2 நிறுவனங்களுக்கும் நிலக்கரி சுரங்கம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2 நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநர்கள், நிலக்கரி அமைச்சக அதிகாரிகள் உள்ளிட்ட பலரது பெயர்களையும் முதல் தகவல் அறிக்கையில் சிபிஐ சேர்த்துள்ளது. இதில் 1.8 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் நிலக்கரி சுரங்க ஊழலுக்கு பிரதமர் மன்மோகன் சிங்கும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசும் தான் காரணம் என்று பாரதிய ஜனதா சாடி வரும் நிலையில், வாஜ்பாய் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஒதுக்கீடு பெற்ற 2 நிறுவனங்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக டெல்லி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. புதனன்று பதிவு செய்யப்பட்ட 2 வழக்குகளையும் சேர்த்து நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பாக இதுவரையில் 14 வழக்குகளை சிபிஐ பதிவு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.